Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை. 2 மணி நேரம் நீடித்த பேச்சில் 1000 கைதிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள ஒப்புதல். சிங்கப்பூர், ஹாங்காங்கில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதாக தகவல். உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அதிகாரிகள் கவலை. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை இந்தியா முழுமையாக அழித்துவிடும் என ராஜ்நாத் சிங் சூளுரை. ஆபரேஷன் சிந்தூரில் இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் மட்டுமே என பூச் விமானப்படை தளத்தில் பேச்சு. இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அறிவித்த பாகிஸ்தான் பிரதமர், காஷ்மீர் விவகாரம் குறித்து பேச வேண்டும் என நிபந்தனை. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை இரவிலும் நீடித்த விசாரணை. வீட்டில் கிழிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் சாட் நகல்கள், ஆவணங்கள் தொடர்பாக கேள்வி. டாஸ்மாக் இயக்குநரிடம் வாட்ஸ்அப்பில் பேசியவர் உதயநிதியின் நண்பரா என அதிமுக கேள்வி. யார் அந்த ரதீஷ் என கேள்வி எழுப்பி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓபிஎஸ், இபிஎஸ் இருவருமே என்டிஏ கூட்டணியில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவர் வந்தது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடிச்சாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால அவங்கள கூட்டணியில் போது பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க, இருக்கிறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் கூட்டணி உண்டு என ராமதாஸ் விளக்கம். தனித்து நின்றாலும் 40 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற வேண்டும் எனவும் பேச்சு. தனியார் நின்றாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும். தனியார் நின்றாலும் அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. இம்மாத இறுதிக்குள் மாவட்ட ஒன்றிய அளவிலான சார்பணி நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். தஞ்சை, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. மதுரையில் பேனர்கள், மரங்கள் சாலைகளில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறையும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கோடைக்காலம் முடிவுக்கு வருவதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. தமிழகத்தில் இனிவரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்றும் கணிப்பு. கரூர் அருகே சுற்றுலா வேன் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.